அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்ரஃபி. ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 4 லெசன் முடிச்சாச்சு. நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வெறும் நோட்ஸ் மட்டும் எடுத்து பக்காவாக ஒரு பிடிஎஃபாக மாற்றி அதில் டீச் பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள். லைன் பை லைன் எழுதுங்க. அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி வச்சுங்க. அதான் உங்களுடைய நோட்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஜாக்ரஃபி பார்க்க போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ யூனிட் 1. இந்த யூனிட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, த யூனிவர்ஸ் அண்ட் த சோலார் சிஸ்டம். அதோட ஸ்டடி நோட்ஸ் தான் அது. நம்மளோட யூனிவர்ஸ், நம்மளுடைய சோலார் சிஸ்டம், இதை பற்றி அந்த டாப்பிக்ல படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னலாம் நம்ம கவர் ஆகும் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் எப்படி ஃபார்முலா ஆச்சு, டிஃபரன்ஷியேட் மெம்பர்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம்ல என்னென்ன மெம்பர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் எர்த் மோஷன் அண்ட் தர் எஃபெக்ட்ஸ், லேர்ன் த எர்த்ஸ்பியர் அண்ட் தர் இன்ட்ராக்ஷன்ஸ். இந்த 4 விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய டேட்டாஸ் வரும் இதுக்குள்ள, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னா என்னன்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த காஸ்மாஸ், யூனிவர்ஸோட அனதர் நேம் தான் என்ன, காஸ்மாஸ். ஸோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ காஸ்மாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதான் காஸ்மாலஜி அப்படிங்கிறது பேர். ஃப்ரம் கிரீக் காஸ்மஸ், அந்த கிரீக் வேர்ட்லேருந்து வந்தது. இதுல ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அஸ்ட்ரானமர்ஸ் பிலீவ் த யூனிவர்ஸ் பிகின் வித் த பிக் பேங். இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எப்படி முத வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இன்னும் அதிகபட்சமான அஸ்ட்ரானமர்ஸ் அந்த பிக் பேங் தேரி இருக்குல்லையே, அதனாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 15 பில்லியன் இயர்ஸ் அகோ. அந்த பிக் பேங் தேரினா ஒரு 15 பில்லியன் இயர்ஸ் அகோக்கு மேலே இந்த பிக் பேங் தேரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஓகேவா? ஸோ இதோட கண்டென்ட் என்னன்னா, கண்டென்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு. ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு, கமாட்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த யூனிவர்ஸ். ஓகேவா? பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சியே பில்லியன் இருக்கு. அந்த கேலக்சிக்குள்ள அடுத்தது என்ன இருக்கு, ஸ்டாரு, பிளானட், கமாட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்ராய்ட்ஸ், சேட்டிலைட்ஸ், இது எல்லாமே இருக்கு. இத பேரெல்லாம் என்ன, செலஸ்டியல் பாடிஸ். இதோட பேர் என்ன சொல்றாங்க, செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்றாங்க. இது பேர் தான் கேலக்சி, ஸ்டாரு, அந்த யூனிவர்ஸ் உள்ள இருக்க விஷயங்களை செலஸ்டியல் பாடின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் யூனிட் அப்படின்னா என்ன? ஸோ டிஸ்டன்ஸை நம்ம கிலோமீட்டர் கணக்கிலோ மீட்டர் கணக்கிலோ இங்கே நம்ம அளக்க முடியாது. ஏன்னா பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ லைட் இயர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் யூனிட் வச்சு இங்கே அளக்குறாங்க. இது எப்படின்னா, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை லைட் இன் 1 இயர். லைட் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 10 100 1000 10 lakh 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட் ஒரு லைட் ஸ்பீடுங்கிறது 1 இயர்ல போகிற ஸ்பீடு ஸோ லைட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுமோ அதுதான் இன்னைக்கு டிஸ்டன்ஸ் யூனிட்டாக பயன்படுத்தப்படும். லைட் இயர் அப்படிங்கிற யூனிட்ல யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை லைட் இன் 1 இயர். லைட்டோட ஸ்பீடு என்ன, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். ஓகேவா? அதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கேலக்சி. இப்போ யூனிவர்ஸ் பற்றி படிச்சாச்சு. இப்போ யூனிவர்ஸுக்குள்ள கேலக்சி வருது. கேலக்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் பவுண்ட் பை கிராவிட்டி. கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், அது மாதிரி எப்படின்னா, கேலக்சி ஸ்டாரா கிளஸ்டரா ஒரு கொத்தா இருக்கும். அது பேர் தான் கேலக்சி அப்படிங்கிறது. ஸோ மில்கி வே கேலக்சி. இது ஏன் பவுண்ட் பை கிராவிட்டினா, கிராவிட்டினால அது ஈர்க்கப்பட்டிருக்கு. ஸோ மில்கி வே அப்படிங்கிறது அவர் கேலக்சி. நம்ம வாழ்ற இந்த கேலக்சி என்னன்னா மில்கி வே கேலக்சி. அதுல சோலார் சிஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். அந்த அவர் கேலக்சியில பல கேலக்சி இருக்கு. அதுல மில்கி வே கேலக்சியில நம்ம வாழ்றோம். இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ள சோலார் சிஸ்டம் ஒரு பார்ட்டா இருக்கு. ஓகேவா? நமக்கு நியரஸ்ட் மேஜர் கேலக்சிஸ் எது அப்படின்னா, ஆண்ட்ரோமிடா அப்படிங்கிறது, ஆல்சோ மெகலானிக் கிளவுட்ஸ். இந்த 2 இதுவும் ஓகேவா மென்ஷன் கேலக்சி மென்ஷன் என்னன்னா, ஆண்ட்ரோமிடா அப்படிங்கிறது நமக்கு பக்கத்துல இருக்க கேலக்சி, மெகலானிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு என்ன சொல்றது, சூரியனை உள்ளடக்கிய ஒரு சோலார் சிஸ்டம். ஓகேவா? அந்த மாதிரி பல லட்சக்கணக்கான சோலார் சிஸ்டங்கள் இருக்கலாம் கேலக்சிக்குள்ள. அது மாதிரி பல லட்சக்கணக்கான கேலக்சி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததான் யூனிவர்ஸ். அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு ஒரு துரும்ப கூட நம்ம அதுல ஈக்குவல் பண்ண முடியாது இல்லையா, நம்ம இருக்கிற இடத்த. ஓகேவா? எவ்வளவு பெரிய இடத்துக்குள்ள நம்ம சின்னதா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ நமக்கு பக்கத்து கேலக்சியில ஆண்ட்ரோமிடா, மெகாலனிக் கிளவுட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா? அடுத்த சோலார் சிஸ்டம், இதுதான் நம்ம வாழ்ற ஏரியா.
இது எப்போ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா 4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா கிராவிடேஷனல் பவுண்ட் சிஸ்டம், கிராவிடேஷனால சுத்திட்டு இருக்கக்கூடியது தான் சன் பிளஸ் 8 பிளானட்ஸ் பிளஸ் டர்ஃப் பிளானட் இருக்கு, சேட்டலைட் இருக்கு, கமாட் இருக்கு, ஆஸ்ட்ராய்டு இருக்கு, மெட்ராய்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த சோலார் சிஸ்டம் வந்து எதை உள்ளடக்கிதுன்னா முதல் சன்னு சூரியன், அதோட சேர்த்து 8 பிளானட்டு, டஃப் பிளானட்ஸு, சேட்டிலைட்ஸு, கமாட்ஸு, ஆஸ்ட்ராய்டு, மெட்ராய்டு, இது எல்லாம் சேர்ந்ததான் இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு. அடுத்த வேர்டு ஆர்ஜின், இந்த சோலாருங்கிற வேர்டு அப்படிங்கிறதுனா ரோமன் அந்த என்ன சொல்றது, இந்த வரலாற்று நம்ம படிச்சிருப்போம் ரோமன். ஸோ அந்த அதை வந்து மையமா வச்சுதான் இந்த சோலார் அப்படிங்கிற வேர்டை ஆர்ஜின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சன். இப்போ ஒவ்வொன்றா படிக்க போறோம். சன். ஓகே. அடுத்த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம், சென்டர்ல இருக்குது. செல்ஃப் லுமினஸ் அப்படிங்கிறது சுயமாவே ஒளிரும் தன்மையுடையது. முக்கியமா இது வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியம் தான் அது உள்ளடக்கியது. 99.8% ஆஃப் சோலார் சிஸ்டம் மாஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 99.8% ஆஃப் சோலார் சிஸ்டம் மாஸ். இந்த சோலார் சிஸ்டத்துடைய மேஜர் பகுதி இதான் உள்ளடக்கியது. ஓகேவா? சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், இதோடைய வெப்பம் வந்து 6000 டிகிரி செல்சியஸ். சன்லைட் டேக்ஸ் அபவுட் 8.3 minutes டு ரீச் த சன். அந்த லைட் வந்து நம்ம எர்த்தை ரீச் பண்றதுக்கு 8.3 நிமிஷம் ஆகுது. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 6000 மறந்துடாங்க. அடுத்த 1.3 மில்லியன் எர்த் குட் ஃபிட் இன்சைட் த சன். இந்த சன்னுக்குள்ள 1.3 மில்லியன் எர்த்தை ஃபிட் பண்ணலாம், அவ்வளோ பெருசு சன்னு. ஓகேவா? ஓகே. அடுத்த பிளானட்ஸ்குள்ள வரும். பிளானட்ஸ் ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா 8 பிளானட் இருக்கு. ஓகேவா? மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன், இந்த 8 பிளானட்ஸ். இப்போ பிளானட்ஸ் மோஸ்ட்லி ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ். பிளானட்ஸ் மோஸ்ட்லி ரொட்டேட் கிளாக் வைஸ் இல்ல ஆன்டி கிளாக் வைஸ், வெஸ்ட் டு ஈஸ்ட், எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ். அந்த அசுனு முடிகிற பிளானட் மட்டும் என்ன செய்யுது, எக்ஸப்ஷனா சுத்துது. பிளானட்ஸ் என்ன செய்யும், மோஸ்ட்லி ரொட்டேட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான். ஓகேவா? இப்படி போகுது. ஆனா வெஸ்ட் டு ஈஸ்ட், எக்ஸப்ட் யுரேனஸ் மட்டும் என்ன ஆப்போசிட்ல சுத்துது, மறந்துடாதீங்க. ஸோ பிளானட் மோஷன் அரவுண்ட் சன் அக்கர்ஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட் டியூ டு சன்ஸ் கிராவிட்டி. அந்த சன் வந்து கிராவிட்டினால தான் என்ன சொல்றது எல்லா கோளும் சுத்திட்டு இருக்கு தெரிஞ்சு போச்சு. சன்னை மையமா வச்சு சுத்திட்டு இருக்கு. ஸோ இதுல இன்னர் பிளானட்ஸ் அப்படிங்கிறத டெரிஸ்ட்ரியல் பிளானட்னு சொல்லலாம். ஓகேவா? மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஸ்மாலர் ராக்கி சர்ஃபேஸ், மவுண்டைன், வால்கனோஸ், கிராட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே என்னன்னா இன்னர் பிளானட்ஸ். மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், இது எல்லாமே என்ன சொல்றது இன்னர். மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ். ஓகே, உள்ள சுத்துறது. ஓகேவா? இது எல்லாமே சின்னதா இருக்கு. ராக்கி சர்ஃபேஸ், கல்லுகளை உள்ளடக்கியது, மவுண்டைன், வால்கனோ, கிராட்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அவுட்டர் ஜோவியன் பிளானட் சொல்லலாம், அல்ல கேசியன் பிளானட் சொல்லலாம். ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன், இதெல்லாம் லார்ஜர் அண்ட் கேசியஸ், ரொம்ப பெருசான பிளானட்டா இருக்கும். அதே சமயம் நிறைய விதமான கேஸை உள்ளடக்கியது. ஆஸ்ட்ராய்டு பெல்ட் லைஸ் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஆஸ்ட்ராய்டு லைஸ் பிட்வீன் மார்ஸ் அண்ட் மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒரு விஷயம் இருக்கு நடுவில். இதை வந்து எப்படி சொல்றோம், நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் மாதிரி, மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன். இது ஒவ்வொன்று MVEM எது வேணாலும் நான் வச்சுக்கலாம். ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நட்டுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், நட்ஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு எப்படி ஷார்ட் ஃபார்மாக இருக்கும் நான் வச்சுக்கேன். ஜஸ்ட் இது ஒரு சென்டென்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன்னா மறக்காது. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன்ங்கிறது ஞாபகம் வராது, நட்ஸுங்கிறது ஒரு ஞாபகம் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்த பிளானட் வைஸ் கீ பாயிண்ட்ஸை பார்க்க போறோம். பிளானட் வைஸ் கீ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கறது மெர்க்குரி, அதான் நியரஸ்ட். ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட், சன்னுக்கு பக்கத்துல இருக்குது. ஏர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ், ஏரும் அங்கே இருக்காது, வாட்டர் இருக்காது. நோ அட்மாஸ்பியர், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். அங்கே ஏரும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, அட்மாஸ்பியரும் ஏர் இருந்தால் தான் அட்மாஸ்பியர் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் பார்த்துங்க. ஸோ நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அங்கே கிடையவே கிடையாது. நேச்சுரல் சேட்டலைட்ஸ்க்கு அங்கே வேலையே இல்லை. ஓகேவா? ஏன்னா ஏதாவது ஒன்று கிரியேட்டிவிட்டியாக நம்ம பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யும் அங்கே நடக்கும். ஓகேவா? அடுத்த விசிபிள் நியர் ஹாரிசன், மார்னிங்லையும் ஈவினிங்லையும் இதை பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்த வீனஸ், இருக்கலே ஹாட்டஸ்ட் பிளானட்டு. செகண்ட் பிளானட்டு
எர்த்து ட்வின்ஸ் சிமிலர் சைஸ். எர்த்து மாதிரியே வீனஸும் என்ன செய்யும், பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் 243. ரொட்டேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஏற்கனவே படிச்சிருக்கோம், ரெட்ரோகேட். ஓகேவா? இதுக்கும் நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கிடையாது. பிரைட் கால்டு மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், ஆஃப்டர் மூன் பிரைட் ஆப்ஜெக்ட் இன் ஸ்கை. ஸோ இது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். கால்டில் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார்னு சொல்லலாம். அதே சமயம் ஆஃப்டர் மூன் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கை. ஆஃப்டர் மூன் அப்படின்னா இரவு நேரங்களில் ரொம்ப ஒளிரும் தன்மை உடையது. ஏன்னா இது ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படிங்கிறோம். மெர்க்குரி பீயிங் டிஸ்பைட் மெர்க்குரி பீயிங் நியரர் ஹாட்டஸ்ட் பிளானட். மெர்க்குரி இருக்கிறதுனால இது ஹாட்டஸ்ட் பிளானட்டாக கூட இருக்கலாம் சொல்றாங்க. எர்த்து நம்ம ஏரியா லிவிங் பிளானட். 3வது பிளானட்டா இருக்கு. 5வது லார்ஜஸ்ட் பிளானட். ப்ளூ பிளானட் சொல்லலாம், வாட்டர் பிளானட் சொல்லலாம். ஏன்னா மேலேருந்து பார்க்க ப்ளூ கலர் தெரியும். வாட்டர் நிறைய இருக்கு. 3/4 கவர்ட் பை வாட்டர். ஒன்லி நோன் பிளானட் சப்போர்ட் லைஃப். லேண்டு, ஏரு, வாட்டர் எல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எத்தனை கேலக்சி இருக்கு, எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கு, மேபி அங்கே வாழ்ந்துட்டு இருக்கலாம்ல. ஓகே, இதோ டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 12714. ஈக்குவட்டரியல் டயாமீட்டர் 12756. ஈக்குவட்டரியல்னா சென்ட்ரல் டயாமீட்டர் பார்க்கறது. மேலே நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ ரிவால்வ்ஸ் அரௌண்ட் சன் 30 km/s. இது சன்னை வந்து எவ்வளோ ஸ்பீடு, 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஆனால் 30 கிலோமீட்டர் நம்ம உணர முடியுதா? 30 கிலோமீட்டர் பைக்கில் போனால் எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இங்கே உணர முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளால உணர முடியாது. மூன் இஸ் எர்த் ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட். மூன் வந்து இயற்கையாகவே நேச்சுரலாக இதுக்கு என்ன சொல்றது, இதை சுற்றுற சேட்டலைட். ஆவரேஜ் சன் எர்த் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். சன்னுக்கும் நமக்கும் உள்ள கிலோமீட்டர் 150 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்த மார்ஸ் பார்க்க போகிறோம். ரெட் பிளானட்னு சொல்லப்படுறது. 4வது பிளானட் அப்பியர்ஸ் ரெட் டியூ டு அயன் ஆக்சைடு நிறைய இருக்கு, அதனால ரெட் கலர்ல இருக்கு. ரொம்ப தின் அட்மாஸ்பியர் தான். ஹேஸ் போலார் ஐஸ் கேப்ஸ். இதுக்கு போலார் ஐஸ் கேப்ஸ் உண்டு. 2 மூன்ஸ் இதை சுற்றுறது போபஸ் அண்ட் டயோமஸ் அப்படின்னு 2. இங்கே எப்படி 3 இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்கே வந்து துணைக்கோள் இருக்கு. இதை சுற்றுறது வந்து போபஸும் டயோமஸ்னு 2 பிளானட் சுற்றுது. இஸ்ரோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கல்யான் ரீச்டு மார்ஸ் ஆர்பிட் 24 செப்டம்பர் 2000. 24 செப்டம்பர் 2014 அப்ப இஸ்ரோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கல்யான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை ரீச் பண்ணிருக்கு. ஓகேவா? மார்ஸ்ல போய் என்ன ஆய்வு செஞ்சிருக்கலாம். அடுத்த ஜூபிட்டர் லார்ஜஸ்ட் பிளானட். 5th பிளானட் லார்ஜஸ்ட் இன் சோலார் சிஸ்டம். கேஸ் ஜெயிண்ட். அட்மாஸ்பியர் மெயின்லி ஹைட்ரஜன் ஹீலியம். அங்க சூரியன் மாதிரி இதுவும் ஜூபிட்டரும் ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கு. ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட், ரொம்ப வேகமாக சுற்றக்கூடியது. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட் நிறைய இருக்கும் பொழுது. லோ, யூரோப்பா, கேனிமிடே, கேலிஸ்டோ அமாங் பிக் ஒன்ஸ். கேலிஸ்டோங்கிற ரொம்ப பெருசு. நிறைய சேட்டலைட் இதுக்கு இருக்கு. அடுத்த சேட்டன் ரிங்டு. ஸோ ரிங் பிளானட் சொல்லுவோம் இல்லையா, அதான். 6th பிளானட் செகண்ட் லார்ஜஸ்ட். ஃபேமஸ் ரிங் சிஸ்டம். அந்த ரிங்ல என்ன இருக்குன்னா ஐஸ், ராக், டஸ்ட், அதை சுற்றி ஒரு வளையம் மாதிரி இருக்கும். ஹேஸ் 62 நேச்சுரல் சேட்டலைட். டைட்டன் இஸ் த லார்ஜஸ்ட். டைட்டன் ஹேஸ் கிளவுட்ஸ், டென்ஸ் நைட்ரஜன், மீத்தேன் அட்மாஸ்பியர். ஓகே, டைட்டனுங்கிறது இருக்கிறதுலே பெரிய என்ன சொல்றது, பெரிய பிளானட். இதுக்கு 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. அதுல டைட்டன் வந்து பெருசு. அதோட டைட்டனோட இதை உள்ளடக்கியது அப்படின்னா கிளவுடு, நைட்ரஜன், மீத்தேன், அட்மாஸ்பியர். ஓகேவா? அட்மாஸ்பியர் நைட்ரஜன், மீத்தேன் வந்து. ஸ்பெசிபிக் கிராவிட்டி வாட்டர் would float in a large ocean hypothetical. ஓகே, ஸோ வாட்டர் இங்க அதிகம், ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மி. would float in a large ocean hypothetical. ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மியா இருக்கு, வாட்டர் வந்து அதிகமா இருக்கு இந்த என்னது சேட்டன்ல. கரெக்டா? ஓகே. அடுத்த யுரேனஸ் சம்மர் சால்ட்டிங் பிளானட். 7th பிளானட் டிஸ்கவர்ட் பை வில்லியம் ஹெர்ஷல் 1781. அப்பியர்ஸ் கிரீன் டியூ டு மீத்தேன் அதிகமாக இருக்கு, அதனால கிரீன் கலர்ல இருக்கு. ஆக்சிஸ் ஹைலி டில்டட், இது ரொம்ப சாஞ்சிருக்கும். சீம்ஸ் டு ரோல் ஆன் இட் சைடு. ரொட்டேட்ஸ் ரெட்ரோகேட் லைக் வீனஸ். ஸோ வீனஸும் யுரேனஸும் ஒரே ஆப்போசிட் டைரக்ஷன் சுற்றக்கூடியது. இது ரொம்ப சாஞ்சிருக்கு, அதனால தான் இதை வந்து சம்மர் சால்ட்டிங் பிளானட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. டைட்டானியா மேலே பார்த்தது வேற, கீழே பார்க்கறது வேற. டைட்டன் இங்க, ஆனால் இங்கே டைட்டானியா மறந்துடாது. அடுத்த நெப்டியூன் கோல்டஸ்ட் பிளானட். சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. 8th farthest பிளானட். ஸ்ட்ராங் விண்டு, டி ப்ளூ ஒயிட் அப்பியரன்ஸாக இருக்கும். டிஸ்டிங் ஃப்ரம் யுரேனஸ். ஓகே. 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. ட்ரைட்டான் இது பேர், லார்ஜஸ்ட் சேட்டலைட் ட்ரைட்டான். வெரி கோல்டு டியூ டு கிரேட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். சன்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. ஓகேவா?
அடுத்த டர்ஃப் பிளானட்னா என்னன்னு பார்க்க போறோம். இது எப்படி சொல்றேன்னா குறுங்கோள்கள்னு சொல்லுவாங்க. அதான் டர்ஃப் பிளானட். ரொம்ப சின்னதாக ஸ்மாலு ஸ்பெரிக்கல் பாடி பியாண்ட் நெப்டியூன் மே ஷேர் ஆர்பிட்ஸ் விச் அதர்ஸ். இது என்னன்னா பிளானட்ஸை சுற்றிட்டு இருக்க ஒரு துணைக்கோள்கள். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, செரஸ், எரிஸு, மேக்மேக், ஹமியா இதெல்லாம் துணைக்கோள்கள். ப்ளூட்டோ ஆல்ரெடி பிளானட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, இது வந்து துணைக்கோள்னு அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ மூணை பற்றி பார்க்க போகிறோம். எர்த்தோட சேட்டலைட் இது மூன். எர்த்தோட 1D நேச்சுரல் சேட்டலைட்டு ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த எர்த். 27 நாள் 8 ஹவரில் சுற்றும். சின்க்ரோ ரொட்டேஷன் வி சி ஒன்லி ஒன் சைடு. நம்மளால ஒரு சைடை தான் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து பூமியும் சுற்றிட்டு இருக்கும், நிலாவும் சுற்றிட்டு இருக்கும் நம்மளை. ஸோ அப்போ நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு சைடு தான் பார்க்க முடியும். ஓகேவா? நோ அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் கிடையாது. சர்ஃபேஸ் ஃபுல் ஆஃப் கிராட்டர்ஸ். கிராட்டர்ஸ் மிட்டியர் இம்பாக்ட்ஸ். கிராட்டர்னா என்னென்னு மீனிங் பார்த்துருவோம். ஒரே விஷயம், நமக்கு எந்த டவுட் இருந்தாலும் இம்மீடியட்டாக கிளாரிஃபை பண்ணிடணும். கிராட்டர் கிராட்டர் மீனிங் ஓகே, பள்ளம். ஷட். ஓகே, பள்ளம். கிராட்டர்ஸ் அப்படிங்கிறது பள்ளம் பள்ளமா இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ் ஃபுல்லாக, அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகே. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த். எர்த்துலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3000 100,000 லேக் 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மூணோட டயமீட்டர் என்னன்னா 4ல் 1 மடங்கு. 4 மடங்கு எர்த்து இருந்துச்சுன்னா அதில் 1 மடங்கு 3 டயமீட்டர். ஒன்லி செலிஸ்டியல் பாடி விசிட்டட் பை ஹியூமன். செலிஸ்டியல் பாடி விசிட்டட் பை, செலிஸ்டியல்னா பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர், அதான் விசிட்டட் பை பார்க்க. ஒன்லி நம்ம அவுட்டர் மட்டும் தான் பார்க்க முடியுது இல்லையா. ஓகே. அடுத்த அஸ்ட்ராய்ட்ஸு, கமாட்ஸு, மிட்டாய்ட்ஸ், மெட்ராய்ட்ஸ். அஸ்ட்ராய்டுங்கிறது ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட். பிளானட்டாய்ட்ஸ் சொல்லலாம். மெயின்லி பெல்ட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். மார்ஸுக்கும் ஜூபிட்டர் வந்து அந்த அஸ்ட்ராய்ட்ஸ் நிறைய இருக்கும். அடுத்த கமாட்ஸ். கமாட்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ், வால் நட்சத்திரம்னு படிச்சிருக்கும். ஐசி, டஸ்ட், ராக்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் கமாட்ஸு. வித் விசிபிள் டெய்ல், ஒரு மாதிரி வால் மாதிரி பார்க்க முடியும் நம்மளால. வென் நியர் சன், எக்ஸாம்பிள் ஹலே கமாட்னு ஒன்று, பீரியட் 76 years, அப்பியர்ட் 1886, நெக்ஸ்ட் 2016. எப்படின்னா 76 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது அப்பியர் ஆகும் போல. 86, அதை விட்டா 2061 ஹலே கமாட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? வென் நியர் சன். ஓகே. சன்னுக்கு பக்கத்தில் வரும்போது தான் நம்மளால அந்த இது வால் நட்சத்திரம் பார்க்க முடியும். ஏன்னா சன்னுக்கு பக்கத்தில் வரும்போது ஹீட்ல உருகும். அடுத்த மிட்டாயர்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் பார்ட்டிகல் தட் பர்ன் ஆன் என்டரிங் எர்த் அட்மாஸ்பியர், ஷூட்டிங் ஸ்டார்ஸ். ஓகே, மிட்டாயர்ஸ்ங்கிறது ஷூட்டிங் ஸ்டார்ஸ். மெட்டரைட்ஸ் அப்படிங்கிறது மெட்ராய்ட்ஸ் தட் ரீச் எர்த் சர்ஃபேஸ். ஓகே, சர்ஃபேஸை ரீச் பண்ணுச்சுன்னா அது பேர் மெட்டராய்ட்ஸ். ஓகேவா? அட்மாஸ்பியர் ரீச் பண்ணுச்சா அது பேர் மிட்டாயர்ஸ், ஷூட்டிங் ஸ்டார். அடுத்த மோஷன் ஆஃப் த எர்த். மோஷன்ஸ் ஆஃப் த எர்த். மோஷன் ஆஃப் த எர்த்துங்கிறது இதனுடைய சுழற்சி. இதை பற்றி படிக்க போகிறோம். ஷேப் அண்ட் இன்க்ளேஷன். எர்த்து வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பு, 23 டிகிரி வெட்டிகள்னு சாஞ்சு இருக்கும். ஓகேவா? ரொட்டேட் வெலாசிட்டி வேரியஸ் 1670 km/h அட் ஈக்குவேட்டர் டு 84 km/h அட் 60 latitude 0 poles. இது என்னன்னா எந்த ஸ்பீட்ல சுத்துது, ஈக்குவேட்டர்ல வச்சு பார்க்கும்போது 845. ஓகேவா? வெலாசிட்டி வேரியேஷன் எப்படின்னா வேற இடங்கள்ல வச்சு பார்க்கும்போது 1670 km/h இல்ல 1670 km/h அட் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ல தான் 16 அதிக கிலோமீட்டரா இருக்கு. கரெக்ட். 84 km/h வந்து 60 டிகிரி லேட்டிடியூட்ல. ஓகேவா? 0 போல்ஸ். ஓகே. ஸோ லேட்டிடியூட் லாங்கிடியூட்ல வச்சு பார்க்கும்போது 845, சென்டர் ஆஃப் த ஈக்குவேட்டர்ல வச்சு பார்க்கும்போது 1670 km ஸ்பீட்லையும் சுற்றுது. 23 டிகிரி வந்து டில்ட் ஆயிருக்கு, அது நமக்கு தெரியும். ரொட்டேஷன் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் தான் எல்லா இதுமே. பீரியட் வந்து 23 hours 56 minutes 4.09 seconds. இது சுற்றி முடிகிறதுக்கான காலம். ஆனால் நமக்கு வந்து 24 hours நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ரவுண்ட் அப்லாம் இருக்காது எப்பயுமே. அதை நம்மளுடைய கன்வென்ட்டுக்காக ரவுண்ட் அப்லாம் மாற்றிருப்பாங்க. இதனுடைய செகண்ட்ஸ் தான் எப்படின்னா ஆடா இதில் வந்து நிற்கும். 4th year லீப் இயரில் வந்து நிற்கும். காசஸ் டே அண்ட் நைட்டை உருவாக்குது. டெர்மினேட்டர் லைன் டிவைட்ஸ் illuminated and dark halves. டெர்மினேட்டர் லைன் illuminated dark halves. Okay, day and night மாறுது. Phenomenon. Midnight sun is polar region during summers. Phenomenon. So midnight sun in polar regions during summer. சம்மர்ல வந்து எப்படி சொல்றது, சன் இருக்கு இல்லையா, எப்படி சொல்றது,
நம்முடைய சில ரீஜியன்ஸ்ல வந்து எப்படி சொல்ல முடியும், எக்ஸாக்டா சொல்லணும்னா நமக்கு வந்து காலங்கள் மாறுது இல்லையா, ஒரு 6 மாசம் வெயில், எப்படி சொல்றது, 3 மாசம் வெயில் காலம், இலையுதிர் காலம், பனிகாலம், அந்த மாதிரிலாம் பிரிக்கிறோம்ல. ஸோ அது மாதிரி இந்த ஃபினோமினன் அப்படிங்கிற ஏரியா வந்து மிட் நைட் சன் இன் போலார் ரீஜன் டூரிங் சம்மர் டைம்ல. போலார் ரீஜன்னா அங்கிட்டு நார்த்து சவுத்து டாப்ல சொல்றது. அந்த நேரத்துல ஃபினோமினன் மிட் நைட் சன் அங்க இருக்கிறத ஃபினோமினன் இவங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா. அடுத்த ரெவல்யூஷன். இப்போ பார்த்தது தன்னைத்தானே சுத்துறது. ரொட்டேஷனுங்கிறது அதுவா, ரெவல்யூஷனுங்கிறது சூரியனை சுத்துறது. ஸோ எர்த் மூவ்மெண்ட் அரௌண்ட் சன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்துது. 365 நாள் வருது. 365 நாள் நம்மளோட கன்வென்ட்டுக்காக 365 வச்சிருக்கோம். 365 நாள் வருது. இதான் இங்க சொன்ன எக்ஸ்ட்ரா ஆஃப் டே காசஸ் லீப் இயர் எவ்ரி February 29 every 4 years. எர்த் ஆர்பிட் ஸ்பீட் 30 km/s. இன்க்ளேஷன் பிளஸ் ரெவல்யூஷன் காஸ் அது வளைஞ்சிருக்கனாலையும் சூரியனை சுத்துறனாலையும் என்ன செய்யுது, இங்க நமக்கு சீசனல் சேஞ்சு நடக்குது. கீ ஆர்பிட்டல் பாயிண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. ஈக்குவனெசஸ் அப்படின்னு சொல்ற நாட்கள் என்னன்னா 21 மார்ச்சும் 23 செப்டம்பரும் டே நைட் வந்து ஈவனா இருக்கும். சன் ஓவர் ஈக்குவேட்டர் கரெக்டா டே நைட்டு ஈவனா இருக்கும். சம்மர் சால்டிஸ் அப்படிங்கிறது ஜூன் 21. டிராபிக் ஆஃப் கேன்சர் ஃபேசஸ் அண்ட் லாங்கஸ்ட் டே இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். இதுல வந்து பகல் கொஞ்சம் அதிகமா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த வின்டர் சால்டிஸ் 22 டிசம்பர். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஃபேசஸ் அண்ட் லாங்கஸ்ட் டே இன் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, 22 செப்டம்பர் அன்னைக்கு என்ன செய்யும், இந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல சன் ஃபேஸ் பண்ணும். அப்போ அந்த டே வந்து அதிகமான நாளா இருக்கும். அடுத்த பெரிஹிலியன் அப்படிங்கிறது எர்த் க்ளோசஸ்ட் டு த சன். அப்பலியன்ங்கிறது எர்த் ஃபார்த்தஸ்ட் ஃப்ரம் சன். எர்த் ஃபார்த்தஸ்ட் ஃப்ரம் சன். 10 வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த். லித்தோஸ்பியர் சாலிட் அவுட்டர் லேயர், ராக்ஸ் அண்ட் சாயில் லேண்ட். ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த். இப்போ ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த் அப்படிங்கிறது என்னன்னா, என்ன சொல்றது, எர்த் இருக்கு, அதுல நிறைய விதமான ஸ்பியர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, அதை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். பெரிஹெலியன், ஆப்பேலியன். எர்த்து பக்கத்துல இருந்தா ஆப்பேலியன், எர்த்து தூரமா இருந்தா ஆப்பேலியன். ஓகேவா. இப்ப எர்த்துல என்னென்ன அட்மாஸ்பியர் மாதிரி நிறைய ஸ்பியர் இருக்கு, அதை என்னன்னு பார்ப்போம். லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது சாலிட் அவுட்டர் லேயர் ராக் சாயில். சாலிட் அவுட்டர் லேயர் கல்லு. ஓகேவா. ராக் அண்ட் சாயில் லேண்ட். ஓகேவா. அடுத்த ஹைட்ரோஸ்பியர் ஆல் வாட்டர் பாடிஸ், ஓஷன், சீஸ், ரிவர், லேக்ஸ், ஐஸ் கேப்ஸ், அட்மாஸ்பியர், வாட்டர் வேப்பர் எல்லாமே. ஹைட்ரோனால் நமக்கு தெரியும், அது என்னன்னா தண்ணி தான். அட்மாஸ்பியருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் காற்றை உள்ளடக்கியது. என்வலப் ஆஃப் கேசஸ். நைட்ரஜன் 72, ஆக்சிஜன் 21, CO2, ஆர்கான், ட்ரேஸ் கேசஸ், ஓசோன், இந்த மாதிரி இருக்குது அட்மாஸ்பியர்னு சொல்றோம். பயோஸ்பியர் அப்படிங்கிறது a narrow life supporting zone where lithosphere, hydrosphere, atmosphere interact contain ecosystem. இது 3 சேர்ந்ததான் என்ன செய்ய முடியும், contain ecosystem. அதான் பயோஸ்பியர். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ரிசர்வ் கல்ஃப் ஆஃப் மன்னார், பயோஸ்பியர் ரிசர்வ். கல்ஃப் ஆஃப் மன்னார், பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா. 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியன் ஓஷன். ஓகேவா. ஸோ நம்மளோட ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த், எர்த்தில் என்னெல்லாம் ஸ்பியர் இருக்கு, இந்த 3 ஸ்பியரும் சேர்ந்தது தான் பயோஸ்பியர், வாழ்வாதாரத்துக்கு ஏற்றது. ஓகேவா. அடுத்த சம்மரி வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சம்மரி கீ ஃபேக்ட்ஸ் டு ரிமெம்பர். யூனிவர்ஸ் ஆரிஜினேட்டட் இன் த பிக் பேங். ஆல்ரெடி 15 மினிட்க்கு முன்னாடி அகோ வந்ததுன்னு சொல்றாங்க. நம்ம சோலார் சிஸ்டம் மில்கி வே கேலக்சியில் ஒரு சிஸ்டமாக இருக்கு. சன் வந்து 99.8% என்ன சொல்றது இடத்த ஆக்குபை பண்ணுது. ஓகேவா. 6000 டிகிரி செல்சியஸ் சன்லைட் ரீச் ஆக 8.3 நிமிஷம். 8 பிளானட் இருக்கு, மெர்க்குரிலேருந்து நெப்டியூன் வரைக்கும். இன்னர் டெரிஸ்ட்ரியலும் அவுட்டர் ஜோவியன்னு சொல்றோம். ஓகேவா. ஆஸ்ட்ராய்டு பெல்ட் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் நடுவில் தான் இருக்கும். ரொட்டேஷன் ஆஃப் எர்த்து தான் டே அண்ட் நைட்டை உருவாக்குறது. ரெவல்யூஷன் தான் சீசனை உருவாக்குறது. இதை ஒரு டைம் கேட்டிருந்தாங்க எக்ஸாம். ஸோ சாலிஸ்டைசஸ் அண்ட் ஈக்குவனைசஸ்ங்கிறது சீசனல் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா. அதிக நாள் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் இன்ட்ராக்ட் டு ஃபார்ம் த பயோஸ்பியர் சப்போர்ட் லைஃப். இப்போ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம்ஸ். கேலக்சினா கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். அஸ்ட்ராய்டுங்கிறது இர்ரெகுலர் ராக்ஸ் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். மெட்டாயர்ஸ்ங்கிறது ஸ்பேஸ் பார்ட்டிகல்ஸ் தட் பர்ன் இன் அட்மாஸ்பியர். கமாட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ராசன் லம்ப் ஆஃப் ராக்ஸ், டஸ்ட், கேஸ் வித் ஹெட் அண்ட் டைல். சேட்டலைட் அப்படிங்கிறது பாடிஸ் தட் ஆர்பிட் பிளானட்ஸ். ஆர்பிட்ங்கிறது பாத் ஆஃப் பிளானட் அரௌண்ட் சன். சன் வச்சிருக்க எலிப்டிக்கல் ஆர்பிட் சொல்றது இல்லையா, அது பிளானட். எர்த் ஆக்சிஸ்ங்கிறது இமேஜின் லைன் த்ரூ நார்த் அண்ட் சவுத் போல். ரொட்டேஷன்ங்கிறது ஸ்பின்னிங் ஆஃப் எர்த்
ரெவல்யூஷனுங்கிறது மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் அரௌண்ட் த சன். ஓகேவா, மறந்துடக்கூடாது. ஈக்குவனஸ் அப்படிங்கிறது டே நைட் ஈக்குவல் லென்த். சால்டேஜ்ங்கிறது சன் இஸ் வெர்டிகலி ஓவர் எ டிராபிக் லாங்கஸ்ட் டே நைட், அது பேர் தான் சால்டேஜ் சொல்லுவாங்க. ரோவர் அப்படிங்கிறது ஸ்பேஸ் வெஹிக்கல் தட் மூவ்ஸ் ஆன் ஏ செலஸ்டியல் பாடி சர்ஃபேஸ். ரோவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, சேட்டலைட், அந்த செலஸ்டியல் பாடி சர்ஃபேஸில் மூவ் ஆகுறது ரோவர். ஆர்பிட்டருங்கிறது ஸ்பேஸ் கிராஃப்ட் தட் ஆர்பிட்ஸ் ஏ செலஸ்டியல் பாடி. ஆர்பிட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் தட் ஆர்பிட்ஸ், அது செலஸ்டியல் பாடியில் போகிற அந்த வழி இருக்கு இல்லையா, அதான் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பேஸ் கிராஃப்ட். ஓகே, இதோட என் கால்குலேட்டர்ஸ் பெரிய லெசன், நிறைய டேட்டா இருக்கு. ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட் தான், எதையுமே மிஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட், மறக்கவே முடியாது. ஸோ யூனிவர்சல் அண்ட் சோலார்ஸ் ஆனால் தெளிவாக எடுத்திருக்கேன் நோட்ஸில். இதை மட்டும் படித்தா போதும், வேறு எதுவுமே படிக்க தேவை. ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக. ஓகேவா, ஸோ இதை மட்டும் நடத்த எழுதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டரை பார்த்து படிக்காதீங்க, மொபைலை பார்த்து படிக்காதீங்க, கண்டிப்பாக எழுதியே ஆகணும். எழுதி படிச்சிங்கன்னா செம்ம எஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, எத்தனை பக்கம் இருக்குது, எத்தனை பக்கம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை படிச்சது. 12 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12 பக்கம் தான். ஓகேவா, ஸோ நம்ம இதே புக்கை பார்த்து படித்து ஒவ்வொன்றா எழுதுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக இதை பாருங்கள், இதில் அப்படியே காப்பி பண்ணுங்கள், எழுதுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.